வணக்கம். சென்னையில் 49வது புத்தக திருவிழா நடந்துட்டுருக்கு. 500க்கும் அதிகமான ஸ்டால்ஸ் இருக்குது, நிறைய புக்ஸ் இருக்குது. வருஷம் வருஷம் வர்றது உண்டு. தொடர்ந்து ஒரு 6வது வருஷமாக வந்துட்டுருக்கேன். ஸோ ஒரு ஒரு வருஷமும் புக்ஸோட எண்ணிக்கையும் புக்ஸோட நிறைய புக்ஸும் இருக்குது. பட் அது படிக்கிறதுக்கான டைம் தான் இல்லை. ஸோ எவ்ரி இயர் புக்ஸ் வாங்குறது உண்டு. போன வருஷம் வாங்கினதில் ரொம்ப ஃபேவரட்டான புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் கிருபா அவர்களுடைய கண்ணி அப்படிங்கிற இந்த புத்தகம். ஸோ அவருடைய நினைவு, அவர் இறந்த அந்த வருஷம் இந்த புக்கு கொஞ்சம் ஃபேமஸ் ஆச்சு, அதுக்காக தான் வாங்கினேன். ஆனால் உண்மையிலேயே ஒரு அற்புதமான ஒரு புத்தகம், ஒரு ஒரு ஹார்ட் ரென்சிங் லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். ஒரு அருமையான புத்தகம். அந்த மாதிரி மலையாளம்ல டிரான்ஸ்லேஷனில் வெளியே சமீபத்தில் வெளிவந்த கோட் லைஃப்னு ஒரு திரைப்படம் வந்தது இல்லையா, அதோட படம் வர்றதுக்கு முன்னாடி அந்த புக்கை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடு ஜீவிதம் வாங்கியிருந்தேன். அதுவும் ஒரு அழ வைக்கக்கூடிய புத்தகம் அந்த அளவுக்கு இருந்தது. அதே மாதிரி வைக்கம் முகமது பஷீர் அவர்களுடைய புத்தகங்களாகட்டும், இன்னும் நிறைய புத்தகங்கள் இருக்குது. இந்த வருஷம் ஸ்பெசிஃபிக்காக கவிதை மற்றும் ஒரு சில போகன் சங்கர் அப்படிங்கிற ஒரு ஆத்தர், அவருடைய சிறுகதைகள்லாம் வாங்குறதுக்காக வந்திருக்கேன். எல்லாரும் வாங்க, இன்னொரு 1 வீக் நடக்கும், ஜனவரி எண்டு வரைக்கும் நடக்கும். ஸோ எல்லாரும் வாங்க, கண்டிப்பாக நிறைய புக்ஸ் வாங்குங்க. நீங்களும் வாங்கி படிங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், நிறைய புத்தகங்கள் படிங்க. ஹாப்பி ரீடிங். தேங்க்யூ.